ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்க காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள், எஸ்பிஐயின் முன்னாள் அசோசியேட், ரிசர்வ் வங்கி உட்பட பொதுத்துறை வங்கிகளில் பணியாற்றியவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் எஃப்எல்சி கவுன்சிலராக 182 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். எஃப்எல்சி இயக்குநராக 12 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். மொத்தமாக 194 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை எஸ்பிஐயிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், கம்ப்யூட்டர் இயக்க தெரிந்த செல்போன் வைத்துள்ள 15/6/2023 அடிப்படையில் 60 to 63 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் பேங்க் எஸ்பிஐ அல்லது sbi.co.in என்ற முகவரியிலும் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் ஜூலை 6. மேலும் ஐபிபிஎஸ்லிருந்து 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுல பல்வேறு வங்கிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளனர். அதற்கு விண்ணப்பிப்பதற்கு ஐபிபிஎஸ் அபிஷியல் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்.